ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித் திலக உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. பெருமையும் சீரும் சிறப்பும் வாய்ந்த சீலம் நிறைந்த இந்த சேலம் மாநகரத்தின் மிக முக்கிய பகுதியாக விளங்கி கொண்டிருக்கும் நம்முடைய அம்மாப்பேட்டை, இங்கே பெருமிதமாக சொல்லுவதற்கு நிறைய இருந்தாலும் உழைக்கக்கூடிய மக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை பகுதியிலே உழைப்பும் ஆன்மீகமும் இலக்கியமும் மொழியும் செம்மாந்து இருக்கிறது என்பதை ஆண்டுதோறும் எல்லோருக்கும் நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை மார்கழி பெருவிழாவினுடைய இந்த 39ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு உரையாற்றுவதற்கு என்னை அழைத்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் தலைவர் ஐயா ராஜகோபாலன் அவர்கள், செயலர் திரு தங்கவேல் அவர்கள், பொருளாளர் திரு மாசலாமணி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாக பெருமக்கள், உறுப்பினர்கள், நிகழ்ச்சி கொடையாளர்கள், ஏற்பாட்டிற்கு ஒத்துழைப்பு தந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்கள், வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். சேலம் என்றால் சீலம் நிறைந்த சேலம் மாநகரம் என்கின்ற இந்த சொல்லாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கந்தகுரு கவசத்தில் வரக்கூடிய வாசகம் இந்த வாசகம். சீலம் என்றால் செல்வம் என்று பொருள். என்ன செல்வம்? நீர் வளம் நிறைஞ்சிருக்கணும், பயிர் வளம் தழைச்சிருக்கணும், நிறைய காசு பணம் புழங்கணும், தன தானிய சௌபாகியம்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் நிறைஞ்சிருந்தால் மட்டும் அது சீலமா, பெருமையா, செல்வமா என்று கேட்டால் அது எல்லாம் இந்த உலகத்தில் வாழறதுக்கான செல்வங்கள். உணவோ பொருளோ உடையோ, ஒரு குடியிருப்பதற்கான ஒரு நல்ல வீடோ, ஒரு இடத்துக்கு சென்று வருவதற்கான வாகன வசதியோ, இது எல்லாம் இந்த உலகத்திலே நம்ம வாழ்வதற்கு தேவையானவை. அது மட்டும் இருக்கக்கூடிய ஊர் என்று சொன்னால் அதற்கு வசதியான ஊர் என்று வேணால் பெயர் சொல்லலாம். ஆனால் பெருமையும் செல்வமும் மிகுந்த ஊர் என்று சொன்னால் அது இந்த உலகத்தில் வாழ்வதற்கான செல்வங்களோடு சேர்த்து இறைவனை சிந்திப்பதற்கான அருள் செல்வமும் நிறைந்திருந்தால் தான் அந்த ஊருக்கு பெருமை. பொருள் செல்வம் தேவை. பொருள் செல்வத்தோடு அருள் செல்வமும் எங்கே கொண்டாடப்படுகிறதோ அதுதான் உண்மையான பெருமை என்ற காரணத்தினால் நம்முடைய சேலத்திலே நிறைய திருக்கோவில்கள், அந்த திருக்கோவில்களிலே விழாக்கள், பண்டிகைகள், இதையெல்லாம் மிகுந்த முனைப்போடு ரொம்ப அதில் நிறைய அதுக்கான நேரம், உழைப்பு, பொருள் செலவை கொடுத்து செய்யக்கூடிய பக்தி மிகுந்த அன்பர்கள் நிறைந்திருப்பதனால் இந்த ஊருக்கு சீலம் நிறைந்த சேலம் மாநகரம் என்னும் சொல் மிக 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 பொருத்தமான சொல்லாகும். பொருட்செல்வமா அருட்செல்வமா என்றால் இப்போ எங்களையெல்லாம் விட்டிங்கன்னா பணமா பாசமானு ஒரு 100 தடவை பட்டிமண்டபம் போட்டிருப்போம். ஏன் அப்படியெல்லாம் தலைப்பை நாங்கள் எடுக்கிறோம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். 4 பேர் 6 பேர் 8 பேருன்னு பேசிக்கிட்டே இருப்போம். இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. எப்படி ஆண்களா பெண்களாவுக்கு ஒரு முடிவே கிடையாதோ அது மாதிரி இது கன்னித்தீவை தாண்டி போகிற எபிசோடுங்கிறதுனால அதெல்லாம் நாங்கள் எடுத்து பேசுவோம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் இந்த மாதிரி சிந்தனைகள் தேவைப்படுகிறது. ஒரு 10 நிமிஷம் ஒருத்தர்கிட்ட பேசினா
இந்த மனுஷனால் நமக்கு ஏதாவது பயன் இருக்குமான்னு கருதி பேசக்கூடிய பழகக்கூடிய காலமாக இந்த காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. வருத்தத்தோடு சொல்கிறேன். மெட்டீரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கிட்டையுமே ஒரு காலத்துல எல்லாம் நம்ம பொருட்களை பயன்படுத்துவோம். ஒரு வீட்டில் ஒரு பஜாஜ் ஸ்கூட்டர் இருந்துச்சு, ஒரு சைக்கிள் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்துவோம். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டில எல்லாம் மிக்சி வாங்கினாங்க. அது வரைக்கும் அம்மிக்கல்ல ஆட்டோரல் தான். அந்த மிக்சி வாங்கினா அதை பயன்படுத்தணும், எந்திரத்தை பயன்படுத்தணும், மனிதர்களை நேசித்தோம். சரிங்களா? எந்திரங்களை பயன்படுத்தினோம், மனிதர்களை விரும்பி நேசித்து உறவு கொண்டாடினோம். இப்போ மனிதர்களை பயன்படுத்துகிறோம், எந்திரங்களை நேசிக்கின்றோம். 1,50,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினா கவனம் முழுக்க ஃபோனில் தான் இருக்கும். ஃபோன் எதுக்கு நம்ம வாங்குகிறோம்? நமக்கு ஒரு பேச்சு வசதிக்கு, தகவல் தொடர்புக்கு. அதுதானே 88 நவீன கண்டுபிடிப்புகளுடைய அந்த தேவையை பூரா காலி பண்ணிடுச்சு செல்ஃபோன்னு சொல்கிறாங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். வாட்சு கட்ட தேவையில்லை, கேலண்டர் தேவையில்லை, நமக்கு ஒரு டிவி தேவையில்லை, ரேடியோ தேவையில்லை. இப்படி பட்டியல் போட்டால் 88 பொருட்களுடைய தேவையை ஒரே ஒரு செல்ஃபோன் அதை ரீப்ளேஸ் பண்ணி காலி பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அப்போ செல்ஃபோன் வாங்குறதுங்கிறது நமக்கு தகவல் தொடர்புக்கு, நம்ம வேலையை சுலபமாக ஆக்கிக்கிறதுக்கு. அது ஒரு 10,000 ரூபாயில் வாங்கினோம், 7,000 ரூபாயில் வாங்கினோம். ஒரு கொஞ்சம் அதிகமாக அதில் பயன்படுத்துகிறவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் காசை போட்டு வாங்கினோம். அல்லது அதை வச்சு வியாபாரம் பண்ணுறோம், நமக்கு பொருள் வருது அப்படின்னா அதுக்கு கூட கொஞ்சம் காசு கூட போட்டோம்னா பரவாயில்ல. 1,50,000 ரூபா, 2,00,000 ரூபா, அதுவும் ஃபோனை வாங்கிட்டு ஒரு வருஷத்தில் திருப்பி அதை மாற்றிடுறது. இப்படி ஒரு கலாச்சாரம் மாறி இருக்குது பார்த்தீங்களா? அப்போது அதன் மேலே அதுக்கு அளவுக்கு அதிகமான பொருளாதாரத்தை நம்ம போடுற போது அந்த பொருள் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு, அது ஒரு கௌரவத்தினுடைய அடையாளம். எதுக்குங்க இப்படி வாங்குறீங்கன்னா இது ஒரு ஸ்டேட்டஸுங்க அப்படின்னு. இப்போ ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, காஸ்ட்லியான பொருளை கையில் வச்சுருக்கிறதெல்லாம் ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இப்போ மாறிட்டு இருக்கு. சரிங்களா? ஆனால் இந்த பாரத தேசத்திலே எத்தனை விதமான நவீன கண்டுபிடிப்புகள் வந்தாலும், உலகமே விஞ்ஞானத்தின் பின்னால் ஓடினாலும், விஞ்ஞானத்தை காட்டிலும் எல்லா யுகங்களிலும் மிக பெரியது மெய்ஞானம்தான் என்பதை உலகிற்கு உணர்த்திய பூமி நம்முடைய பாரத பூமி. ஆயிரம் கண்டுபிடிப்புகள் வரட்டுங்க. நீங்கள் இப்போ அதனால் மொபைல் ஃபோனில் இப்போ காலையில் நான் கிளம்பி வர்றேன் அப்படின்னா சேலத்தில் என்ன டெம்பரேச்சர்னு நான் பார்த்துக்கிட்டு வர்றேன். ஊர்லேருந்து கிளம்பும்போது மழை வருமா, கொடை எடுக்கலாமா, குளிருமா, ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வரலாமா, வேண்டாமா, பட்டுப்புடவை கட்டுவோமா, காட்டன் சேலை கட்டுவோமா, இதுக்கெல்லாம் அதை பார்க்குறோமா இல்லையா? ஆனால் நான் காலையில் கிளம்பும்போது வீட்டில் பார்த்துட்டு வர்ற டெம்பரேச்சருக்கும் மத்தியானம் 12 மணிக்கு இறங்கும் போது இருக்கிற டெம்பரேச்சருக்கும் சம்மந்தம் கிடையாது. செல்ஃபோனில் அந்த டெம்பரேச்சர் மாறி இருக்கு. வானிலை அறிக்கையில் இன்னைக்கு மழை கொட்டும்னாங்க, சூப்பராக வெயில் அடிக்கும். மழையை பற்றின தகவலே இருக்காது, திடீர்னு மேக வெடிப்புனா பொத்துக்கிட்டு கொட்டுது. இப்படியெல்லாம் இன்னைக்கு நவீன கண்டுபிடிப்புகளை மேலே எனக்கு மரியாதை உண்டு. அதனுடைய தேவையில் நானும் இருக்கேன் தான், அதில் நான் தப்பு சொல்லலை. ஆனால் அதை தாண்டி நம்முடைய பெருமக்கள், ஞானிகள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதற்காக சொல்ல வருகிறேன். பெருமக்களே, இப்போ காலையில் டெம்பரேச்சரை பார்த்துட்டு வர்ற போது எனக்கு மாறி இருக்கு. ஆனால் பல்லாண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு பஞ்சாங்கம்னு ஒரு கணிப்பை செய்து அதில் இந்த அன்னைக்கு இத்தனை நிமிஷத்தில் இந்த இடத்துல மழை பொழியும், இந்த ஆற்றில் வெள்ளம் வரும், இந்த இடத்துல தீ விபத்து நடக்கும் அப்படின்னு எந்த கருவியை வைத்து நம்முடைய பெரியவர்கள் கணித்தார்கள். அப்போ இங்கே விஞ்ஞானம் வளர்கிறது, வளரணும், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அந்த விஞ்ஞானம் மெய்ஞானத்திற்கு கட்டுப்பட்டது தான். இந்த ரெண்டையும் நமக்கு உணர்த்துவதற்கு நம்ம பாரத தேசத்தில் நிறைய பெருமக்கள் வந்தார்கள். அவர்களை பற்றி சிந்திக்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். அன்பர்கள் எல்லாரும் நிறையா வந்துக்கிட்டே இருக்காங்க, இன்னும் வந்துக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுலேயும் இந்த மார்கழி பெருவிழா மேடை எப்போதும் என் வாழ்நாளிலே நான் நன்றியோடு நினைவு கூறத்தக்க மேடைகளுள் முதன்மையான மேடை. அதை நான் பணிவோடு சொல்லுவேன்.
இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்னு 10 நிமிஷம் 3ஆவதா பட்டிமன்றத்தில் 6ஆவதா, அதுவும் ராத்திரியில் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா 10 நிமிஷம் வாய்ப்பு கொடுப்பாங்க நடுவர்கள். அந்த மாதிரி தான் வந்தாங்க. எல்லாருக்கும் அப்படி தான் வரும் வாய்ப்பு. அப்படி இருந்தவளை நம்பிக்கை வைத்து மேடையிலே வந்து நீ 2 மணி நேரம் சொற்பொழிவு பேசம்மா அப்படின்னு சொல்லி நம்முடைய மறைந்த மரியாதைக்குரிய ஐயா ஏகேபி அவர்கள் எங்கேயோ நான் இருந்த எனக்கு அவருக்கு முன்ன பின்ன ஒரு தகவல் தொடர்பு ஒன்றுமே அறிமுகமே கிடையாது. ஒரு தொலைக்காட்சியில் பார்த்துப்பட்டு ஒரு 5-6 பேர்கிட்ட கேட்டு வாங்கி என்னுடைய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு அழைச்சாங்க. முதல் முறையை இங்கே மேடைக்கு வரும்பொழுதே எனக்கு அப்படியே பரீட்சை ஹாலுக்குள்ளே வர்ற மாணவி மாதிரி தான் நானும் வந்தேன். பெரியவர்கள் இவ்வளவு பேர் உட்கார்ந்து கேட்க கேட்க எனக்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற உந்துதல் வந்த சில மேடைகளிலே இந்த மேடையும் எனக்கு எப்போதும் என்னை கற்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய மேடை. ஐயா அவர்களை, ஏகேபி ஐயா அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். அதுக்கப்புறம் ஐயா ராஜகோபாலன் ஐயா, தங்கவேல் ஐயா, நம்ம மாசலமணி அண்ணா, இவங்க எல்லாரும் பொறுப்பை எடுத்து ஒரு அமைப்பிலே ஒரு பெரியவர் அதை சிறப்பாக கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தின பிறகு அந்த அமைப்பை கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் திருப்பி எடுத்து நடத்துறதுங்கிறது சாமானியம் கிடையாது பெருமக்களே. நானும் ஒரு சில அமைப்புகளுக்குள்ளே இருக்கிறேன்ற அனுபவத்தில் சொல்கிறேன். எதிர்பார்ப்பு இருக்கும், ஒப்பீடு இருக்கும். அவங்க அப்படி பண்ணாங்களே, இவங்க இப்படி பண்ணுறாங்களேன்னு இந்த ஒப்பீடுகள் நிறைய இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவருடைய மறைவுக்கு பிறகு, கொரோனா காலத்தினுடைய இடர்பாட்டுக்கும் பிறகு மீண்டும் இந்த மார்கழி பெருவிழா துளிர்த்து தழைத்து இப்பொழுது செழித்திருக்கிறது என்றால் அது இந்த நிர்வாக பெருமக்களுடைய கடும் உழைப்பு தான் என்று சொன்னால் அது மிக இல்லை. அவர்களுடைய பாதம் பணிந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இதற்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும், இதில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஏன்னா இப்போல்லாம் ஒரு 10 ரூபாய் காசு செலவு பண்ணுறதா இருந்தால் கூட அதுக்கு வந்து ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்ற யோசனையில் தான் இருக்குது. நீங்கள் பிச்சை வாங்குறவன் QR கோடு வச்சுருக்குறாங்க மெட்ராஸில், நடக்குது தெரியுமா? இங்கே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் மால்லாம் நம்ம கார்டை ஸ்வைப் பண்ணி பேமெண்ட்டு கொடுத்தது மாதிரி, அதுக்கு பிறகு மளிகை கடை பொட்டி கடையிலெல்லாம் நம்ம ஜிபே பண்ணி இப்போ ஃபோன்பேயில் பொருட்கள் வாங்கினது போக, தள்ளு வண்டியில் நிலக்கடலை ஒரு நாள் நிஜமாகவே நான் மெட்ராஸில் பார்த்தேன். ராத்திரி 9 மணிக்கு தள்ளு வண்டியில் நிலக்கடலை வறுத்து விற்றுக்கிட்டு போகிறவர் QR கோடு வச்சுருக்காரு. ஸ்கேன் பண்ணி 20 ரூபா கடலைக்கு ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டு போங்க மேடம், சில்லறை இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. ஆட்டோவிலேருந்து அத்தனையும் இப்போ அப்படி ஆயிடுச்சு. இதில் இன்னும் கூட கொஞ்சம் போனால் நம்மக்கிட்ட காசு கேட்குற ஆள் கூட சில்லறை இல்லை தம்பி அப்படின்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. அதான் QR கோடு வச்சுருக்கேன், இல்லை ஸ்கேன் பண்ணி 10 ரூபா போட்டு போ அப்படிங்கிறான். இப்போது நிலமை அப்படி மாறி போய்கிட்டு இருக்கு. இப்போ நிலமை 10 ரூபாய் காசு செலவு பண்ணுறதுக்கு கூட அது உபயோகமாக பண்ணுறோமா இல்லையான்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கிற போது இத்தனை பெருமக்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை கொடுப்பதால் தானே இங்கே நடக்குது. அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுக்கு உறுதுணையாக என்னுடைய சேலத்திலே நிறைய நிகழ்வுகளை, இன்னும் சொல்லப்போனால் ஏகேபி ஐயாவுக்கும் முன்னாடி இந்த சேலத்தில் என்னை நடுவராக உட்கார வைத்து நிறைய நிகழ்வுகளை பேச வைத்த என்னுடைய நன்றிக்குரிய பெருமகனார் ஐயா மனம் சேர சந்திரஹாசன் அவர்கள், நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிற போதே அழைத்து பேச வச்சுருக்கிறாங்க. மனம் மன்றத்தில் விருதும் கொடுத்து, அதுக்கெல்லாம் எனக்கு தகுதியானு தெரியாத போதே அதுக்கு விருதையும் கொடுத்து, இனியாவது படி வாரியாசாமியை பற்றி அப்படின்ற சொல்கிறாமல் சொல்லி அப்படி நிறைய பேச்சாளர்களை உருவாக்கினார். அதில் நானும் ஒரு சிறு பிள்ளையாக வந்த அந்த நன்றியை நினைவு கூறுகிறேன். அவர்களுடைய திருமகளார் என்னுடைய அன்பு சகோதரி உமையாள் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து மனமன்றத்தினுடைய நிர்வாக பெருமக்கள், செயலாளர், பொருளாளர் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மிகுந்த பணிச்சுமைகள் நிறைய இருந்தாலும் கூட இந்த பணிகளுக்கு நடுவில் வந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தோழி சுமதி அவர்களும் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நிறைய பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் அங்கே கடைசி வரிசையில் இருக்கிறவங்கலாம் முன்னாடி வந்தீங்கன்னா உங்கள் திருமுகத்தை பார்க்குற போது எனக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். நிறைய விட்டு கொடுப்போம். நான் வாழ்க்கையில் விட்டு கொடுக்க தான் வேணும். அதுக்காக இப்படி முன்வரிசையை எல்லாருக்கும் விட்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால் இப்படி முன்னாடி கூட வந்தீங்கன்னா அருமையாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆராதனா சரி, அவரையும் சொல்லணும்ல. ஆரா தொலைக்காட்சி நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை, நிறைய தொலைக்காட்சிகள் பொழுதுபோக்கான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் காலத்தில் அதை தாண்டி இலக்கியத்தையும் ஆன்மீகத்தையும் சொற்பொழிவாற்றுபவர்களை
மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆரா தொலைக்காட்சியினுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல சொன்ன மாதிரி இந்த பாரத தேசத்தை உய்விக்க வந்த மகான்கள் நிறைய பேர். குரு பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பரம்பரை அப்படின்னா இன்றைக்கி ஆசிரியருக்கும் மாணவருக்குமான ரிலேஷன்ஷிப்பு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வேண்டாம். ஒரு காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பான பணி ஒன்று ஆசிரியர் பணி, இன்னொன்று பேங்க் ஆஃபீஸர் பணிம்பாங்க. இப்போ இது ரெண்டுமே ஆபத்தாக இருக்குது. இதுக்கு பதிலாக நாங்கள் பெண்கள்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு மிலிட்ரிக்கே போயிடலாம் போல இருக்குது. பார்டரில் கூட கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துடலாம். இப்போ பள்ளிக்கூடத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது பள்ளிக்கூடமாக இருந்தாலும் காலேஜாக இருந்தாலும் எங்கே திரும்பினாலும். ஆனால் ஆசிரிய மாணவர் பந்தம் இருக்கிறதே, அது மட்டும் ஒரு வித்தியாசமான உயர்ந்த பந்தம்ங்க. இந்த பிறவியில் இந்த அப்பா அம்மாவுக்கு நாம் பிள்ளையா பிறக்கணும்னு நாம் முடிவு பண்ண முடியாது. இறைவன் தான் அதற்கு அருள் செய்வான். ஆனால் இறைவன் அவதாரம் செய்ய வேண்டும் என்றால் அவன் முடிவு பண்ணுவான். தசரதன் மதலையாய் வந்து பிறப்பேன் அப்படின்னு மகாவிஷ்ணு முடிவு பண்ணி வந்தார். நந்தகோபருக்கும் வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக வந்து பிறப்பேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா முடிவு பண்ணி வந்து ஆவணியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் வந்து அவர் பிறந்தார். இது பகவானுக்கு இருக்கக்கூடிய வல்லமை, உரிமை. நமக்கெல்லாம் பகவான் முடிவு பண்ணுவார். பகவானுடைய பிறப்பை அவர் தான் முடிவு பண்ணுவார். ஆனால் இந்த ஆசிரிய மாணவர் பந்தம்ங்கிறது எப்படி தெரியுமா? பகவான் முடிவு பண்ணுறதும் இல்லை, நாம் முடிவு பண்ணுறதும் இல்லை, ஆசிரியர் முடிவு பண்ணுறது. இப்போ கொண்டு போய் சேர்க்குற பள்ளிக்கூடத்தை அட்மிஷனை மறந்துடுங்க. அந்த குரு மாணவர் அப்படிங்கிற ஆசிரியர் மாணவர்ங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை மறந்துடுங்க. இது இல்லை. குரு மாணவர் என்று சொன்னால் பெருமக்களே, இந்த தேசத்தில்தான் வயது மூத்தவர்கள்தான் ஆசிரியராக இருப்பார்கள், வயதில் குறைந்தவர்கள் மாணவர்களாக இருப்பார்கள் என்கின்ற உலக நியதியை உடைத்த தேசம் நம்முடைய பாரத தேசம். அறிவு சுடர் யாருக்கிட்ட இருந்தாலும் அந்த அறிவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையாவாக இருந்த நம்முடைய முருகப்பெருமான் உலகத்துக்கு முதல்ல உணர்த்தினார். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவனை தோள் மேல அமர்த்தி கொண்டு குரு ஸ்தானத்தை கொடுத்து எல்லாம் தெரிந்த எம்பெருமான் அவனை குருவாக ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், இங்கே வயதுக்கோ ஜாதிக்கோ அல்லது ஸ்தானத்திற்கோ உறவு முறைக்கோ முக்கியத்துவம் அல்ல, ஞானத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்த பெரும் பூமி நம்முடைய பூமி. அப்படி பார்த்தால் அந்த குரு பரம்பரையிலே நிறைய பேரை நாம் உதாரணமாக பேசலாம். எனக்கு ஒரு ஆசை, நிறைய நேரங்களில் வேறு தலைப்புகளில் நம்ம ஏதாவது ஒரு சான்றாக ஒரு உதாரணமாக நாம் ராமானுஜரை பற்றியும் ஆதிசங்கரரை பற்றியும் அவங்களுடைய சரிதத்திலேருந்து 1-2 சம்பவங்களை எடுத்து பேசியிருக்கோம். முழுமையாக அதை பேசுவதற்கு ஒரு நல்ல சபை என்று சொன்னால் என் மனசுக்கு முதலிலே தோன்றியது நம்முடைய மார்கழி பெருவிழா சபைதான். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்க சொல்கிற மாதிரி இந்த போன வருஷம் இந்த தலைப்பில் பேசிட்டீங்களா, நீங்கள் தான் உங்களுக்கு காம்படிட்டர். இப்போ பல மற்ற மேடைகள்னா அந்த பேச்சாளர் என்ன சொன்னாங்க, இந்த பேச்சாளர் என்ன தலைப்பு சொன்னாங்கன்னெலாம் யோசிப்போம் உண்மையிலேயே. ஆனால் இங்கே மட்டும் நம்ம போன வருஷம் என்ன பேசணும், அதுக்கு வருஷம் என்ன பேசணும்னு நமக்கு நாமே போட்டியாளராக மாறி நமக்கு நாமே அதை தாண்டி நிற்கணுங்கிற ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடிய சபை இந்த சபை. அந்த வகையில் இன்றைக்கு உலகம் போற்றும் உடையவர் என்ற ஒரு பொருளை கொடுத்தேன். ஐயா எங்கேயோ நிழாவில் இருந்திருக்காங்க. நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டேன் இந்த தலைப்பை. அவர் ஏம்மா எப்போவுமே ஏதாவது இப்படி இதுவாக தான் கொடுப்பீங்களாம்மா, எதை பற்றிமா பேச போகிறீங்கன்னாரு. பயப்படாதீங்க, சிக்கல்லாம் இல்லை, ராமானுஜாச்சாரியாரை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை சொன்னால் கூட அதை வேற மாதிரி மாத்திர பிரச்சனை இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. இது ஒரு ஏதாவது கம்யூனிட்டியோ அப்படி ஏதாவது வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டாரோ என்னமோ தெரியல ஐயா. அப்படியெல்லாம் உங்களை சிக்கலில் மாட்டி விட மாட்டேன், கவலைப்படாமல் என்னை நம்பி விடுங்க அப்படின்ட்டு. ஸ்ரீ வைஷ்ணவ பரம்பரை. இந்த ஸ்ரீ வைஷ்ணவ பரம்பரை என்றால் அதிலே நாதமுனிகள், தேசிகாச்சாரியார், இப்படியெல்லாம் நிறைய பெரிய மக்கள் முன்னாளிலே இருந்திருக்கிறார்கள். வியாசருடைய பிரம்மசூத்திரம் அதற்கு ரொம்ப அடிப்படையாக இருந்தது.
இந்த பிரம்மசூத்திரம், சூத்திரம் என்று சொன்னால் ஃபார்முலா. இப்போ நமக்கு எளிய தமிழில் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஃபார்முலா. அந்த வார்த்தையை இன்னைக்கு நம்ம மாறி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பிரம்மசூத்திரம் அப்படின்னா பிரம்மன் படைத்த இந்த உலகத்தை பற்றிய அந்த ஃபார்முலா. நமக்கு ஈஸியாக புரியறதுக்கு சொல்கிறேனே. அப்போ அந்த அடிப்படை, யார் அந்த அடிப்படையை கற்று வைத்திருக்கிறார்களோ அவர்கள் சூத்திரதாரி. மகாவிஷ்ணு ஒரு சூத்திரதாரி. இதில் வர்ணமோ ஜாதிக்கோ இடமே இல்லைங்க. உங்களுக்கு அந்த டெக்னிக் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு சூத்திரதாரி. ஏடிஎம் மிஷின் இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைம்மா, வெளிநாட்டிலேருந்து வந்ததாக தானே நினைக்கிறோம். ஆனால் அந்த சூத்திரத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய ராமானுஜர். பல பேருக்கு தெரியாது. நம்முடைய மண்ணில் உதித்த ராமானுஜர். நான் சொல்கிறது இப்போ கணித மேதை ராமானுஜர். இவர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ராமானுஜரை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிங்கள ஆண்டு ஒரு வியாழக்கிழமை சுக்லபக்ஷம் பஞ்சமி திதியில் 1017ஆம் ஆண்டில் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தவர் எம்பெருமானார் உடையவர் எதிராஜர் ஸ்ரீ பாஷ்யகாரகர் உபய விபூதிபதி என்றெல்லாம் திருநாமத்திற்கு உடையவர் ஆகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார். சாக்ஷாத் ஆதிசேஷனுடைய அவதாரம் அம்சம். மகாவிஷ்ணுவுக்கு இருக்கிற ஒரு பெரிய பரந்த மனசை பாருங்களேன். நான் மட்டும்தான் அவதாரமான்னு அவர் நினைக்கவே மாட்டார். ஆரம்ப காலத்தில் தனியாக வந்தார். மச்சாவதாரம், குர்மாவதாரம், அதிலெல்லாம் தனித்தனியாக வந்தார். வாமன அவதாரம், ஏன் நரசிம்மம், பலராமர், பரசுராமர் வரைக்கும் கூட தனியாக வந்தார். மன்னிக்கணும், பரசுராமர் வரைக்கும் கூட தனியாக வந்தார். பலராமராக வந்தது லக்ஷ்மணர், பரமாத்மா கிருஷ்ணராக வந்தார். அதுக்கு முன்னாடி ராமாவதாரத்தில் ஒட்டுமொத்த படபட்டாளத்தையும் கூட்டிக்கிட்டே கீழே வந்துட்டார். பகவானுக்கு அப்படி ஒரு பரந்த மனப்பான்மை. நான் மட்டும் போகணும்னு இல்லை. எங்கேயெல்லாம் எப்போதெல்லாம் இந்த மண்ணுலகத்திலே தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டிய அவசியம் வருகிறதோ அங்கேயெல்லாம் பகவான் நேரடியாகவும் அவனே அவதாரம் செய்தும் வருவான். தன்னுடைய படை பட்டாளங்களாகிய தன்னுடைய பஞ்ச ஆயுதங்களையும் அனுப்புவான். தனக்கு அனுஜனாக இருக்கக்கூடிய ஆதிசேஷனையும் அனுப்புவான். ஆண்டாள் நாச்சியாரை பற்றி நாம் இப்போ பேசுகிறோமே, ஆண்டாள் நாச்சியார் பூமி பிராட்டியினுடைய அவதாரம். விண்ணுலகத்தில் நிறைய விவாதங்கள் போய்கொண்டிருந்தது. பகவத்கீதையை நான் உபதேசம் செஞ்சுட்டு வந்தேன், ஆனால் ஒரு பயலும் அதை கேட்க மாட்டேங்கிறானேன்னு மகாவிஷ்ணுவே கவலைப்பட்டாராம். அந்த பகவத் கீதையை, அதனுடைய சாரத்தை இப்போ உள்ள மக்களுக்கு, இப்போ நம்ம எல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் படித்ததெல்லாம் பேசணும்னு இல்லைங்க, இப்போ உள்ளவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுங்க, இப்போ வர்றவங்க சிரிக்கிற மாதிரி பேசுங்கன்னு ஒரு சிலர் அப்படியும் சொல்கிறது உண்டு. நான் பேசுகிறேன், சிரிப்பு வந்தால் சிரிச்சுக்கங்கன்னு நான் சொல்லுவேன். சிரிக்கிறதுக்காக பேசுகிறதுக்கு எனக்கு வராது. இப்போ உள்ளவங்களுக்கு புரிகிற மாதிரி. இதில் ஒரு வேதனையை நான் பகிர்ந்துக்கணுங்க உங்ககிட்ட எல்லாம். தூய தமிழில் பேசுகிறோம்ல, நீங்கள் இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க யாரையாவது கொண்டாந்து இப்படி உட்காத்தி வைங்களேன். எங்கள் சொந்தக்கார வீட்டு பிள்ளைங்க சொல்கிறாங்க, நீங்கள் பேசுகிறது அந்த தமிழ் எங்களுக்கு புரியல. நிலைமை ஆயிட்டு இருக்குமா அப்படி? நீங்கள் தமிழில் எழுதினீங்கன்னா, இப்போ மார்கழி பெருவிழா அப்படின்னா தமிழில் மாவண்ணா இறன்னா காழி போட்டிங்கன்னா எழுத படிக்க தெரியாது பிள்ளைங்களுக்கு. MARGAZHI போட்டிங்கன்னா தான் படிக்க வரும். இப்போ தெரியுமா உங்களுக்கு? நம்ம பாட்டு பாடுறோமே, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, பாட்டு பாடுறோம்ல. ஆனால் இதை தமிழ் எழுதினீங்கன்னா படிக்க வராது. KURAI குறை, இதுதான், இதுவே குறை. அப்படி வந்துருச்சு இப்போ நிலைமை. சரி,